சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு 0.1% வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெளியே போயிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சந்து ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் சிஎஸ்கேவால ஓபன் பண்ண முடியாது. வெளியே இருக்கிற மத்த டீம் எவனாச்சும் ஓபன் பண்ணாதான் உண்டு. ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்எச் 3 பேரும் ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் போயிட்டாங்க. ஒருத்தன் உள்ள போறதுக்காக 5 பேர் அடிச்சுக்க போறாங்க. ஆனா நாம பார்க்க போறது சிஎஸ்கேவுக்கான வாய்ப்பு தான். ராஜஸ்தான் அணி 14 பாயிண்ட்ல 4வது இடத்துல இருக்கிறான். கடைசி போட்டி படு மோசமா தோக்கணும், ரன் ரேட் ரொம்ப ரொம்ப கீழே போகணும் நம்ம பங்காளியான மும்பை கிட்ட. பஞ்சாப் அணி 13 பாயிண்ட்ல 5வது இடத்துல இருக்கிறான். கட்டாயமா குஜராத் கிட்ட தோத்தே ஆகணும். கேகேஆர் 11 பாயிண்ட்ல 8வது இடத்துல இருக்கிறான். ஆனா அவனுக்கு பேலன்ஸ் 2 போட்டி இருக்கு. இன்னைக்கு மும்பைக்கு எதிராக நடக்கிற போட்டியில தோத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை டெல்லிக்கு எதிராக ஜெயிச்சே ஆகணும். இது போதும், சிஎஸ்கேவுக்கான வாய்ப்பு பளிச்சுன்னு இருக்கும். அதுக்குன்னு மேல சொன்னதெல்லாம் மட்டும் நடந்துட்டா போதாது, நாமளும் கொஞ்சம் உழைக்கணும். சிஎஸ்கே குஜராத் கிட்ட ஃப்ரீயா மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு பிரிச்சு மேயணும். சாதாரணமா ஜெயிக்க கூடாது. சிஎஸ்கே இந்த மிராக்கலான கால்குலேஷனை வச்சுக்கிட்டு மத்த டீம்ஸை நம்பி குஜராத் கிட்ட ஜெயிச்சு பிளே ஆஃப் போவாங்களா இல்ல இந்த சீசன் நமக்கு இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.